அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். நீங்கள் கொடுத்தனுப்புனா கப்பே காலியாகி வந்துடுங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு வந்து இப்போ ஒரு இரும்பு வானல் ஸ்டவ்வில் வச்சிடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 2 சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்லாயிருக்குங்க. ஒரு 2 பட்டை போட்டிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாம். நல்ல ஸ்பைசஸ் புரிஞ்சதும் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும் வெங்காயம் ஸ்லைஸாக இருந்ததை சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கலாம். இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஒரு குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு தாங்க நான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். உங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கூட குறைச்சி நீங்கள் இது வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ இந்த சமயத்தில் 1 கப்பு ஃபுல்லாக நீல வாக்கில் அரிஞ்சு நான் வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப்பு நான் வந்து பீன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப்பு கேரட்டு, ஒரு 1/4 கப்பு இருக்கும் நான் வந்து கேப்சிகம் சேர்த்துருக்கேன். பீன்ஸை தவிர நீங்கள் எல்லாமே நீல வாக்கில் நீங்கள் வந்து அரிஞ்சிக்கோங்க. மெல்லிஸாக நீங்கள் இந்த மாதிரி அரிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். நம்ம தண்ணிலாம் ஊற்றி எதுவுமே வேக வைக்க போகிறது கிடையாது. இந்த நெய்யிலேயே எண்ணெயிலேயே தான் இது வந்து வதக்க போகிறேன். அந்த வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், 1 நிமிஷம் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் வெஜிடபிள்ஸ் தகுந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்து உப்பு போட்டிருக்கேங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சமயத்தில் மசாலா எல்லாம் நான் சேர்த்துற போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சிக்கன் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் நான் வந்து கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேங்க. இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த செம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் மதியம் லஞ்ச் டைமில் இந்த குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ அதோட வெஜிடபிள்ஸை ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். நம்ம முட்டையை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க ஃப்ளேம் பண்ணிங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வெந்ததும் ரொம்ப போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணாத லைட்டாக அதோட வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த முட்டையோடு சேர்த்து. இப்போ இந்த சமயத்தில் சாதம் வந்து வடித்து ஆற வச்சு நான் வந்து எடுத்து வச்சுருந்தேங்க. சாதத்தை நல்லா நீங்கள் இந்த மாதிரி கலகலன்னு வடிச்சுக்கோங்க. நான் வந்து பொன்னி ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். உங்கள்கிட்ட வந்து பாசுமதி ரைஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் ஃபைனலாக நெய் சேர்த்துருக்கேன். மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் அந்த வெஜிடபிள்ஸோட. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு லஞ்ச் பாக்ஸு நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். பாருங்கள், அது சூட்டோடு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதை எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அந்த உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல் கூட மதியம் நம்ம சாப்பிடும்போது தெரியாதுங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்களேன், சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க, சூடான சாதத்தை நான் வந்து லஞ்ச் பாக்ஸில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறேங்க. நம்ம இந்த கேரட்டு இந்த கேப்சிகம் எல்லாம் இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷனாக தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வந்து புதினா சட்னி மட்டும்தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன். இது 2க்கும் மதியம் லஞ்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.